Welcome to Timeline Tutor. இன்னைக்கு வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படினா FCP X தான். FCP Xல எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு எஃபெக்ட் இல்ல டூல் எப்படி வேணா சொல்லலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் பத்தி பட் அது ஒரு சூப்பர் எஃபெக்டாவும் யூஸ் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை எப்படி எஃபெக்டா யூஸ் பண்ண முடியும் அப்படினு நிறைய பேர் கேட்கலாம். ஒரு டூல் எப்படி எஃபெக்டா மாறும் அப்படினு அந்த டூலை வச்சு நீங்க நிறைய 2D எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இதுக்காக வெளியில ஒரு எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேருக்கு போய் நம்ம வர்க் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபோட்டோவை கூட ரொம்ப அழகாக அனிமேட் பண்ணுறதுக்கு ஸோ எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், நிறைய வேஸில் இந்த டூலை யூஸ் பண்ண முடியும். நான் குறைஞ்சது ஒரு 3 டைப் ஆஃப் வே எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். வேறு எதனா டூலை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாராவது என்னோட டைம்லைன் ட்விட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ லேட்டஸ்ட்டாக FCP Xல வந்து அதாவது FCP 10ல் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதோட வேர்ஷன் வந்து என்ன அப்படின்னா 10.4.9. இதில் வந்து பேசிக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு நிறைய பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸுமே இருக்குது, நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு தனியாக ஃபுல்லாக நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு இன்னொரு வீடியோவாக பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 அட்வான்ஸாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சும்மா ஒரு ப்ரீஃப் தரேன். நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும் போது பிஃபோர் ப்ராஜெக்ட் ஆஃப்டர் ப்ராஜெக்ட் போடுறதுக்கு 2 ஆரோ மார்க் நம்மளுக்கு இங்கே சைடில் இருக்கும். இங்கே வந்து இப்போது இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டூப்ளிகேட் ப்ராஜெக்ட், ரிவீல் ப்ராஜெக்ட் இன் ப்ரௌசர், இங்கே வந்து நம்ம ப்ராஜெக்டே ப்ரௌசரில் ரிவீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பழைய மற்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வச்சுருக்க ப்ராஜெக்ட்டை மட்டும் ஓப்பனில் வச்சு ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கஸ்டம் ஓவர்லே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா அதர் பிளாட்ஃபார்ம், சோஷியல் பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டா, ஃபேஸ்புக் அதுக்குன்னு தனித்தனியாக நம்ம ரேஷியோஸில் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஒரு வாட்டியும் நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட டைம்லைன் செட்டிங்ஸ் எல்லாமே மாற்றுவோம். ஆனால் இங்கே கஸ்டமைஸ்டாகவே அது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாராவது என்னோட சேனல் டைம்லைன் டியூட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் டூ சப்ஸ்கிரைப் இட். ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் அப்படின்றது என்ன அப்படின்னா எல்லா எடிட்டிங் சாஃப்ட்வேர்லையுமே இது வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் இருக்கும். இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 2D அனிமேஷன் ஈஸியாக நம்ம வந்து நம்மளோட எடிட்டிங்கில் வேறு ஒரு அப்ளிகேஷன் போய் க்ரியேட் பண்ணாமல் எடிட் பண்ணுற அப்ளிகேஷன்லேயே நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். நம்ம வந்து வேறு அடிஷ்னலாக பே பண்ணி வாங்க வேண்டிய ஒரு டூல் கிடையாது இது. ஓகே, நம்ம இப்போ அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் நிறைய இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே PNG இமேஜஸாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் போய் பார்க்கும்போது, நம்மளோட லைப்ரரியில் போய் பார்க்கும்போது ஸ்டில்ஸுன்றதுக்குள்ளே நம்மளோட இமேஜஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து ஒரு பேக்ரவுண்ட் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து நம்ம டைம்லைனில் என்ன செட்டிங்ஸில் இருக்கணுமோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இதில் நம்ம வந்து 1080i வச்சுக்கலாம். இதில் வந்து 1080p, 1080i அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டைம்லைனுக்கு வந்துருச்சு. Shift T கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அனிமேஷனுக்கான ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ இது வந்து ஃபில் ஆகி இல்லை, அது நம்மளோட விண்டோவில் கரெக்டாக ஃபில் ஆகி இல்லை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டைப்பில் போய் ஃபில் கொடுக்கணும். ஃபிட்டுன்னு இருக்குது, இதில் வந்து நம்ம ஃபில் கொடுக்கணும். ஃபில் கொடுக்கும்போது ஃபுல்லாக அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். நம்ம வந்து Shift T கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆரோ மார்க்கை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலில் கிளிக் பண்ணாலே அது வந்து ஆன் ஆகிடும். திரும்பி அகெயின் ரீக்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆஃப் ஆகிடும். ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸே வந்து ஒரு அனிமேஷனோட ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்சுட்டு KEYFRAME கிளிக் பண்ணுறேன். அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த KEYFRAME கிளிக் பண்ணணும். அப்புறம் 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு 5 ஃப்ரேம்ஸ் தள்ளிட்டு இன்னொரு கீயை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போது வந்து அவ்வளோதான், நம்ம ஆக்சுவலாக வந்து அனிமேஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பிகினிங் ஃப்ரேமுக்கு போயிட்டு நம்ம லைட்டாக ஜூம் அவுட் கொடுக்குறோம். பெருசு பண்ணுறேன். பெருசு பண்ணும்போது இது என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சு நான் பெருசு பண்ணுறேன். அதனால அனிமேஷன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஜூம் அவுட் ஆகிற மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு, ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு வந்து Ctrl T ஷார்ட் ஃபார்ம் வந்து டெக்ஸ்ட் டைட்டில் வந்து கீழே வந்துடும். இப்போ எங்கள் டெக்ஸ்ட் வந்த உடனே இதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்ஸ்பெக்டர் பாக்ஸில் வந்து நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து இப்போ டைப் பண்ணிவிட்டு
நான் வந்து ஃபாண்ட் சைஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதையுமே வந்து கீ டூல் வச்சு ஜூம் இன் ஆகிற மாதிரி பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் வச்சு கீ பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு 5 ஃப்ரேம்ஸ் கழித்து இன்னொரு கீ பாயிண்ட் கொடுத்துட்டு இப்போ திரும்பி பிகினிங் வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் நல்லா ஃபுல்லாக சின்னதாக மினிமைஸ் பண்ணிவிட்டு அப்போது ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட் டு செகண்ட் கீ பாயிண்ட் வந்து ஜூம் இன் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இதையுமே வந்து அதே மாதிரி ஃபிட்டில் இருக்குது, 16:9 ரேஷியோவில் இல்லாதனால இப்போ ஃபில் கொடுத்துட்றேன். வீடு எடுத்துகிட்டு வந்து ஃப்ரேமில் இன் வைக்கிறேன். அதை வந்து கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணிவிட்டு அதே மாதிரி கீ ஃப்ரேம் அகெயின் வந்து பிகினிங் ஃப்ரேமில் வச்சு ஒரு கீ ஃப்ரேம், ஒரு 5 ஃப்ரேம்ஸ் கழித்து இன்னொரு கீ ஃப்ரேம். ஸோ அதே மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் கொடுத்தாச்சு. இப்போ இன்னொரு கிட்டியும் எடுத்துகிட்டு வந்துட்டு கிட்டி உள்ளேருந்து வெளில வர மாதிரினா அதுவும் ஜூம் இன் தான் ஆகும். ஸோ ஜூம் இன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட் ஃப்ரேமில் ஒரு கீ ஃப்ரேம், அதே மாதிரி ஒரு 5 ஃப்ரேம்ஸ் கழித்து இன்னொரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஃபஸ்ட் ஃப்ரேமை வந்து சின்னதாக ரொம்ப ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை யூஸ் பண்ணி அந்த இமேஜை ரொம்ப சின்னதாக ஆக்கிட்டோம் அப்படின்னா அது அனிமேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். இப்போ பண்ண போகிறதா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா அந்த டைகர் வந்து மூவ் ஆகி போகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ 2 டைகர் நான் எடுத்திருக்கேன். ஆனால் ஒரே டைகர், அது எப்படின்னா ஒரு கால் முன்ன ஒரு கால் பின்ன. ஸோ வாக் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்றதுக்காக 2 டைகர் டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட்டில் இருக்கிற டைகரை எடுத்திருக்கேன். டைகர் வந்து கிட்ட போகணும் அப்படின்றனால அதோட பொசிஷனை நம்ம மாற்றணும். ஸோ ஒய்யை வந்து நம்ம மைனஸாக மாற்றிருக்கோம். இப்போ அதே மாதிரி அடுத்த டைகர், ஸோ வேறு ஒரு கால் முன்னே இருக்க டைகரை எடுத்துகிட்டு அதே அந்த இன்னொரு டைகர் இருக்கு இல்லையா, அந்த டைகர் சைஸுக்கு நான் மாற்றிட்டு ஓகே இப்போ வந்து நான் ஹேண்ட் மூவ்மெண்ட்டில் உங்களுக்கு மாற்றி காமிச்சேன். எக்ஸை வந்து மைனஸ் கொடுத்துட்டு அது மேலேயே ஓவர்லே பண்ணிடுறேன். ஸோ ஓவர்லே பண்ணனா இப்போ வந்து நம்மளுக்கு எப்படி தெரியுது, ஸ்கேல் சைஸை வந்து நான் மேட்ச் பண்ணிடுறேன். ஓவர்லே பண்ணோன்னே எப்படி தெரியும்னா நம்ம டைகருக்கு வந்து 8 கால் இருக்க மாதிரி இருக்கும். பட் இதை எப்படி நம்ம எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சேம் கீ ஃப்ரேம் வந்து எந்த எண்டில் வந்து கீ ஃப்ரேம் வேணுமோ அந்த இடத்துக்கு வந்து டைகர் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது 2 டைகருமே அதே இடத்துக்கு மூவ் பண்ணியாச்சு. ஸோ 2 டைகரும் அட் அ டைம் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 4 ஃப்ரேம்ஸ் கழித்து ஒரு கட்டு, இன்னொரு 4 ஃப்ரேம்ஸ் கழித்து ஒரு கட்டு, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட இதுதான் நம்மளோட கணக்கு தான். ஸோ 4 ஃப்ரேம்ஸ்னு வச்சு நான் கடகடன்னு கட் பண்ணிடுறேன். இப்போது நடுவில் இருக்க ஃப்ரேம்ஸ் எல்லாம் தூக்கிட்டா மட்டுமே அது வந்து வாக் ஆகிற மாதிரி ஒரு இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். பார்த்தீங்களா, இப்போ வாக் ஆகிற மாதிரி ஒரு இமேஜை நம்மளே க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம வந்து ஸ்பெஷலாக ஒரு அப்ளிகேஷன் போய் க்ரியேட் பண்ணணும்னு இல்லை. அந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியாது அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக நம்மளே வந்து க்ரியேட் பண்ண முடியும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஆனால் கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ராவாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இந்த பிஎன்ஜி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அதர் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது தான். இப்போ இன்னொரு பேக்ரவுண்ட், இந்த பேக்ரவுண்டில் இப்போ கிட்ஸை வந்து எப்படி அனிமேட் பண்ணுறேன், இப்போ இந்த கிட் வந்து மூவ் ஆகுற மாதிரி எப்படி அனிமேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அகெயின் நான் ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டேன். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு கீ ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் தள்ளி இன்னொரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து கீழேருந்து ஆரம்பிக்கிற மாதிரியும் லாஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து அவுட் இருக்கிற மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ இன்னொரு கேரக்டரையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அந்த கேரக்டரையும் நம்ம சைஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி சின்னது பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கீ ஃப்ரேம் கொடுத்து அது வந்து கீழே இருந்து வரும்போது டான்ஸ் ஆடிட்டே மேலே போகிற மாதிரி நம்ம பண்ணோம். ஏன்னா அவங்க வந்து பேராஷூட்டில் போகிற மாதிரி பண்ணுறாங்க. அதனால நடுவில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்து ஷேப்பை மட்டும் டில்ட் ரைட் அண்ட் டில்ட் லெஃப்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த 2 கீ ஃப்ரேமில் மட்டும் அது லைட்டாக டான்ஸ் ஆடுற மாதிரி நம்மளுக்கு ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகிடும். இன்னொரு கேரக்டர், அந்த கேரக்டரையும் நம்ம எடுத்து வச்சுட்டு அவங்களையும் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் யூஸ் பண்ணி சின்னது பண்ணிவிட்டு இப்போது அவங்களும் ஷேக் ஆகிட்டே மேலே போகிற மாதிரி பண்ணணும். சிம்பிள். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வரணுன்றதுக்காக அதே லேயர் எடுத்து கீழே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். டைகர் நடந்து வருது. ஒரு டைட்டில் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த டைட்டிலில் வந்து சும்மா ஒரு டெக்ஸ்ட் போட்டேன். இப்போ தான் நான் வீடியோவை கம்ப்ளீட்டாக பண்ணிட்டேன். வித்தின் இது வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு half an hour ஆகும். ஏன்னா சப்போஸ் பிஎன்ஜி ஃபைல் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா பக்காவாக பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு half an hour எடுக்கலாம்.
ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வச்சு நிறையா 2D எஃபெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். ஒரு டூல், அதுவும் சாதாரண ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த டூல் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது FCP Xலன்னு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தால் மறக்காமல் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் டைம்லைன் டியூட்டர். தேங்க்யூ.